Good afternoon, praise the Lord. மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த மத்தியான நேரத்தில் இந்த போதனைக்காக நாம் கூடியிருப்பது எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் இந்த 4வது நாள் போதனை நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, நம்முடைய உள்ளான மனிதனிலே உண்டாகிறதான மாற்றங்கள், குணமாற்றங்கள், ஜீவிய மாற்றம். ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு திட்டமான மாற்றம் ஒன்று உண்டாகிறது. எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டதோ, ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தேவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று திட்டவட்டமாக பிரிக்கப்படுகிற அளவுக்கு மாற்றத்தை தேவன் கொண்டு வரக்கூடும். The Lord is able to bring a definite change. ஒருவேளை 100க்கு 100 மாற்றம் அந்த ரட்சிப்பின் நேரத்தில், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் வருவதில்லை என்பதை நாம் அறிந்திருந்தாலும், தொடர்ந்து நாம் அவரோடு கூட நடக்கும் பொழுது, when we walk with him, நாம் அவரோடு கூட நடக்க அவருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்திலே அது இடைபடுவதற்கு நாம் வசனத்தை வாசிக்கிறது என்பது ஒன்று. ஆனால் வசனம் நம்மை வாசிக்க அனுமதிப்பது என்பது இன்னொன்று. It is one thing for you to read the word. It's another thing altogether for the word to read you and give you a report. உங்களுடைய லைஃபை குறித்து ஒரு ரிப்போர்ட்டை, உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை, இது ஒரு மிரர் மாதிரி நம்மை யார் என்று காட்டக்கூடிய தேவனுடைய சமூகமும் சரி, தேவனுடைய வசனமும் சரி, தேவ ஆவியானவரும் சரி, தேவன் கொடுத்திருக்கிறதான தலைமைத்துவ ஈவுகள், the gifts that God has given for the church, the leadership, அவர்களுடைய prophetic insights, அவர்களுடைய காரியமும் சரி, நம்மை யார் என்பதை காட்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இதையெல்லாம் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்மை மாற்றுவதற்காக, நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக, நம்முடைய ஜீவியத்திலே சேஞ்சஸ் வருவதற்காக. ஆண்டவருடைய லக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவரை போல குணத்திலே மாற வேண்டும். We must be conformed to the image of his son Jesus. நல்ல கவனிங்க. இந்த கேரக்டர் கோல் இருக்கு இல்லையா, இந்த தெய்வ சுபாவம் இருக்கிறது இல்லையா, இந்த இயேசுவை போல குணத்தில் மாறுகிறது இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை நாம் அடைவதற்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் சௌகரியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் கம்ஃபர்ட்ஸ் ஒருவேளை தடையாக இருக்கும் என்றால், சில காலம் அந்த கம்ஃபர்ட்டை நம்முடைய லைஃப்லிருந்து எடுக்கிறதற்கு தேவன் தயங்குவதில்லை. Because he is more interested in our character than our comfort. நம்முடைய சௌகரியத்தை விட நம்முடைய ஜீவிய அல்லது நம்முடைய சுபாவத்திலே அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சௌகரியம் என்பது இந்த உலகத்தோடு கூட முடிந்து விடுகிறது. ஆனால் சுபாவம், தெய்வீக லட்சணம், குணாதிசயங்கள் என்பது நம்மை அது நித்தியத்திற்கு கொண்டு போகிறது. அங்கே நமக்கு பலனை அது கொண்டு வருகிறது. ஆகவே தேவன் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கம்ஃபர்ட்டை விட கேரக்டரை டெவலப் பண்ணுவதற்காக அவர் விரும்புகிறார். அதற்காக தேவன் நம்மிலே எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சௌகரியத்தை எடுக்கிறதே அவருடைய வேலை என்று நினைத்து விடக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு தகப்பன், ஒரு தாய் அந்த பிள்ளைகளுடைய நலனிலே அக்கறையாக இருக்கிறார்கள். சில வேளைகளிலே அந்த பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை கொடுப்பது இல்லை. எதற்காக? அந்த பிள்ளைகளுடைய குணம் வளர வேண்டும் என்பதற்காக. அதே போல தேவன் நம்மிலே தெய்வீக குணலட்சணங்கள், குணாதிசயங்கள் உண்டாவதற்காக தேவன் நமக்கு சில வேளைகளிலே நமக்கு சௌகரியம் என்று படுகிற காரியம் இருக்கிறதே, வாட் we think is comfort, அதை தேவன் சில காலம் எடுக்கக்கூடும், எடுத்து விடுவார். கம்ஃபர்ட்டே கொடுப்பது இல்லை, கம்ஃபர்ட் அவருக்கு விருப்பம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. டு நாட் ஹியர் மீ ராங். நான் சொல்லாத காரியத்தை கேட்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அது தேவை என்றால்,
எப்பயுமே மிட்டாய் சப்பிக்கிட்டே இருந்தா பல்லு போயிடும் பிள்ளைக்குன்னு சொல்லி அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ மிட்டாய் திங்கக்கூடாது, அது அழுவும், மிட்டாய் வேணும். இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் போனால், சாப்பிட்றதுக்கெல்லாம் போனால் அது முதல்ல டிசர்ட் தான் கேட்கும். இல்லை நீ வெஜ்ஜி சாப்பிடு, இல்லை நீ முதல்ல ரைஸ் சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் யூ கேன் ஹேவ் டிசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த சாப்பாடையும் அந்த வெஜிடபிளையும் சாப்பிட்றது அதுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும், அதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுபோல் நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் கேரக்டர் டெவலப் பண்ணுவதற்காக அவர் இடைப்படும்போது நமக்கு என்னமோ ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். ரியலி இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், பிகாஸ் காட் லவ்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனாலே இந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆமென். ஒரு நாள் டேபிளில் ஒரு ஃபேமிலியோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட், உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க, என்னுடைய சன்னும் உட்காந்துருக்கிறான். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வெஜிடபிள் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் சன்னுக்கு என் ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் பெரியவர்கள் பேசும்பொழுது அந்த இன்னொரு ஃப்ரெண்டுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை ஏன் அது சாப்பிடலைன்னு ஏதோ ஒன்று கேட்டோம், வேறு ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம். அப்போ ஏன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் அலர்ஜி என்று அவங்க பெற்றோர் சொன்னார்கள். இதை இவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். யார்? என் சன்னு. ஒன்லி 4-5 years old. இந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறான், ஆனால் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறான் தெரியுமா. அப்போ அலர்ஜின்னு சொன்னால் அதை சாப்பிட வேண்டான்னு விட்டுருவாங்க போல இருக்குன்னு அவன் பாயிண்ட்டு பிடிச்சிக்கிட்டான். அவன் அப்படியே கொஞ்ச நேரம் அவன் சாப்பிடாமலே இருந்தான் வெஜிடபிள். அப்புறம் கொஞ்ச நேரம் மெதுவாக அவங்க அம்மா கிட்ட மம்மா வெஜிடபிள் அலர்ஜிக் ஃபார் மீ. kids are very smart. நம்ம ஆனால் parents are smarter than the kids. The kids don't know that. பரவாயில்ல, அலர்ஜியாக இருந்தால் கொண்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டோம். அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம சில வேளைகளில் பிடிவாதம் பண்ணி கேரக்டர் அவர் டெவலப் பண்ணுவதற்காக அவர் சில காரியங்களை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி அவர் அனுமதிக்கும் பொழுது அதை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஸ்கீம் போடுவோம் பாருங்கள். ஆண்டவர் அதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமேன். நம்முடைய நலனிலே அவர் விரும்புகிற அப்படின்னாலே எப்படி ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு அந்த ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஒன்று வருமோ, அதுபோல சம்டைம்ஸ் தேவன் நம்மிலே குணத்தை உருவாக்குவதற்கு நமக்கு அந்த காரியங்கள் கான்ஃப்ளிக்ட் போல தெரியும். நம்முடைய பார்வையில் நமக்கு பிடிக்காத காரியங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே என்று சொல்லி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார். என் பிள்ளைக்கு புரியலை, ஆனால் காலப்போக்கில் புரியும் என்று சொல்லி. ஆமேன். ஸோ காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் கேரக்டர் than our comfort. ரெண்டாவது, God is more interested in our holiness than our happiness. நம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை விட அவர் நம்முடைய அவர் holiness பரிசுத்தத்தை அவர் அதிகமாக விரும்புகிறார். God is more interested in our holiness. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுவதற்காக, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக சில வேளைகளிலே தேவன் நம்முடைய மகிழ்ச்சியை எடுக்கிறது போல இருக்கும். Sometimes it will appear as though God is taking away our happiness. இன்னொரு காரியம் சொல்றேன். God is more interested to perfect us than to pamper us. அதாவது நம்மை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து நம்மை நடத்துவதை விட நம்மை பூரணப்படுத்த தேவன் அதிகமாக விரும்புகிறார். God is more interested to perfect us than to actually pamper us. சரியா? இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஜெபித்து நம்ம ஆராதிக்க கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர், ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். Hebrews chapter 12.
verse 5 onwards. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை, அந்த டிசிப்ளின் ப்ராசஸை நீ அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்பட்ட போது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, நல்லா கவனிங்க, யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நம்மை அவர் சற்று அந்த புடமிடுகிற பாதையிலே கொண்டு போக அனுமதிக்கிறார் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ள போகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஹார்ட் வேர்ட்ஸ். கவனிங்க, ஆண்டவர் நம்மிலே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உருவாக்குவதற்காக தாம் சேர்த்து கொள்ள போகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற கடினமான வார்த்தைகளை பாருங்கள். 7ஆம் வசனம், Hebrews 12 verse 7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், அது நீங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்லல, நீங்க சந்தோஷமா எண்ணணும்னு சொல்லல. God is not saying you must enjoy the discipline. He is only saying endure the discipline, because God also knows that we are not able to enjoy the process. இங்க பாருங்க, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்ப நாளில் பிள்ளைகள் புத்திரர். புத்திரர் என்றால் வளர்ந்த நிலையை காட்டுகிறது. நீங்கள் சிட்சைக்கு விட்டு கொடுத்தால் நீங்கள் புத்திரராக மாறுவீர்கள். you will become matured sons. நீங்கள் வளருவீர்கள். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அந்த ஆர்கியூமெண்ட் லைனை கவனிங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால், நீங்க உங்களுக்கு தேவன் சிட்சையை கொடுக்காமல் இருந்தால் தான் நீங்க கவலைப்படணும். ஏன்னா என்ன போட்டிருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஹார்ட் வேர்ட்ஸ். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ யாரு? தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். It is for our own benefit that God sometimes chastens or disciplines his sons and daughters. எந்த சிட்சையும் கவனிங்க, தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அது ரியாலிட்டி. அதை நீங்கள் மறுக்க வேண்டாம். அதுதான் உண்மை. அது கஷ்டமா தான் இருக்கும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, அப்ப பழக்கப்படணும். ஆண்டவர் சிட்சிக்கிற அந்த ப்ராசஸில் நம்ம பழகணும். அதில் பழகிடணும். அது என்னமோ ஒரு புதுசாக என்னமோ வர்ற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். that will bring great reward. அது அதிக பலனை தரும். ஆமென். hallelujah. Discipline is required to deter destruction. கவனிங்க, நல்லா கவனிங்க. 4ஆம் வசனம் பாருங்க.
பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் ஏற்று நிற்கவில்லையே. 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ள போகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்படி தண்டிக்காவிட்டால் அவன் அழிந்து போய் விடுவான். ஆகவே டிசிப்ளின் என்பது நாம் அழியாமல் இருப்பதற்காக தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறாராம். அப்போ டிசிப்ளின் என்பது அதுவே ஒரு அடையாளம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை இன்னும் கை கழுவி விடலை, தண்ணி தெளிச்சு அனுப்பலை, இன்னும் நம்ம மேலே ஹோப் வச்சிருக்கிறாரு என்று சந்தோஷப்படுங்க. ஆமேன், ஆமேன். நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. வேசியின் பிள்ளைகளை சிட்சிக்க மாட்டாராம், அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பாராம். அப்போ அவருக்குரியவர்கள் என்று விளங்குகிறது, அவர் நம்ம நேசிக்கிறார் என்று விளங்குகிறது, அது நம்மை அழிவிலிருந்து காக்கும் என்று விளங்குகிறது. ஸோ டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். அது கொஞ்ச காலத்திற்கு வேதனையாக இருக்கும், ஆனால் அது பலனை தரும் என்று வாசிக்கிறோம். and it is for our good. அது நம்முடைய நலனுக்காக. Discipline is valuable though painful. Discipline only goes on to prove that we belong to God. Amen. Hallelujah. அவர் நம்ம நேசிக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் பயன்படுத்துகிற பல காரியங்களிலே ஒன்று, அவர் நம்மை சிட்சிக்கிறார், அவர் நம்மை தண்டிக்கிறார். அதை நீங்கள் சரியான வார்த்தையாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேயர் 12:6, தாம் சேர்த்து கொள்ள போகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எதற்காக? பைபிளில் போட்டிருக்கு, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். எங்கள் சர்ச்சில் சைல்டு டெடிகேஷன் பண்ணும்போது இப்போ நான் கொஞ்ச நாள் அதை கொஞ்சம் கொடுக்கல, தனியாக ப்ரைவேட்டாக கொடுத்துட்றேன். ஆனால் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, சைல்டு டெடிகேஷன் பண்ணும்போது ஒரு பெரம்பை கிஃப்டாக கொடுப்பேன் பேரண்ட்ஸுக்கு. அதுவும் நான் இங்கேருந்து வாங்கிட்டு வர மாட்டேன், மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வரேன். மலேசியா கேன், அந்த பெரம்பு ரோத்தான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது மொத்தமாக 1 டஜன் 2 டஜன். ஒரு நாள் அப்படி நான் வாங்கிட்டு வரும்பொழுது அதை அந்த ஏர்போர்ட்டில் அது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சு. அதில் பேக் பண்ணி அந்த கவுண்டரில் இருக்கிற ஆள் கேட்டான், ஏர்லைன்ஸ்காரன் யூ ஸ்கூல் டீச்சரா, நீ ஸ்கூல் டீச்சராடான்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் பைபிள் டீச்சர். ஒய் யூ பையிங் கேன், ஒய் யூ பையிங் ரோத்தான், ஏன்டா இதை வாங்குற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், பைபிளில் போட்டிருக்குது, இது யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நான் தான் அப்படி கொடுக்குறேன்னு நினச்சேன், நான் மட்டும்தான் கொடுக்குறேன்னு நினச்சேன். சென்னையில் பாஸ்டர் பிரதாப் சிங், ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் லீடர், அவரும் அப்படித்தான் அதை கொடுக்குறாரு. நாங்கள் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். அப்போ ஒரு நாள் அவருக்கு சைல்டு எஜுகேஷன், ஆனால் அவருக்கு கேன் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் சப்ளை இருக்கான்னு கேட்டார். பாஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினேன். அல்லேலூயா, ஆமேன். அதை பெற்றோர் பிள்ளைகளை நடத்துவதற்கு பைபிளில் நீதிமொழிகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பெரம்பெல்லாம் வச்சா பேரண்ட்ஸை கேஸ் போட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், இன்னும் இந்தியாவில் அந்த மாதிரி கொடூர சட்டங்கள்லாம் வரல, பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள காரியங்கள் வரல. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துருச்சு. இப்போ பெற்றோர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துருச்சு நிறைய கண்ட்ரீஸில். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அதை வீட்டில் என்னுடைய டாக்டர் பிறந்த டைமில் அது வளர்ந்து வர டைமில் நாங்கள் வாலில் 2 ஆணி அடித்து அதை தொங்க விட்டு அதுக்கு மேலே போட்டிருந்தோம், லவ் ராட், அன்பின் பிரம்பு என்று சொல்லி. ஆமேன். அதுபோல் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், ஆமேன். இன்ட்ரடக்ஷனில் இவ்வளோ காரியங்கள் நான் சொல்லுவேன் நினைக்கல, ஏதோ சில காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார், நமக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஷால் வி ப்ரே? தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களிலே தெய்வீக சுபாவத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவரே நீர் கையாளுகிறதான ஆண்டவரே பல வழிகளை, பல ஆண்டவரே கோட்பாடுகளை, பல ஆண்டவரே வழிமுறைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்
தகப்பனே, உம்முடைய அன்பில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே களி கூர்ந்து இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உம்முடைய அன்பின் சிற்றையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு இன்றைக்கு பல காரியங்களை கற்றுத்தாரும். லேயர் பை லேயர், படிப்படியாக நாங்கள் வளருவதற்கு நீர் கற்றுக் கொடுக்கிற அருமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஆண்டவரே, நாங்களும் பாடல் பாடுகிறதான சகோதரியாக இருந்தாலும், இசைக்கருவி வாசிக்கிறதான சகோதரனாக இருந்தாலும், போதிக்கிற அடியாராக இருந்தாலும், ஆண்டவரே இந்த எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுகிறதான பிரதர்ஸாக இருந்தாலும், ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆளுகையின் கீழ் வருகிறோம். ஆண்டவரே, கேட்கிறதான இதை ஆண்டவரே கற்றுக்கொண்டு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறோம். ஆளுகை ஆளுகை தேவாவியானுடைய கிரியை. லார்ட், let your presence permeate every living room. Lord, wherever people are watching, Lord, I pray that the Spirit of God will do a deep work in the hearts of your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்திலே ஆவியானவர் ஆழமாய் கிரியை செய்ய ஆண்டவரே எங்களை சரிப்படுத்த நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஏதோ எங்கள் காது அளவிலே கேட்டு ஆண்டவரே, these are not teachings to tickle our ears, these are teachings to transform our heart. எங்களுடைய இருதயங்களை மாற்றுவதற்காக நீர் கொடுக்கிறதான போதனைகள் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ சுபாவம் நம்மிலே எப்படி உண்டாகிறது, நாம் எப்படி வளர வேண்டும் என்ற காரியத்தையே நாம் இன்னும் பார்க்க போகின்றோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள். எகிப்திலிருந்து வெளியிலே வருவது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்லது சபையிலே உள்ள ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாமல் இருந்த நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நிலைக்கு எப்படி வருகிறாரோ, ஒரு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இருக்கிற ஒரு நிலை என்று வைத்துக் கொள்வோம். அதுபோலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்து பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து இப்பொழுது வனாந்திரத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திற்கு வந்த இவர்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் செங்கடலை கடக்கிறதற்கு முன்பாகவும் முறுமுறுத்தார்கள், செங்கடலை கடந்த பிறகும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதாவது எப்படி இருக்குன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் குணம் இப்படித்தான் இருந்துச்சு, ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிறகும் ஆள் அப்படித்தான் இருக்கான். இப்போ அந்த மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து இப்போ விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் செங்கடலை கடக்கிறதற்கு முன்பாக, பிஃபோர் தே கிராஸ் த ரெட் சி, பின்னாலே எகிப்தின் இராணுவம் வருகிறதை பார்த்து பயந்து பதறி போய், பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இப்போ பயம் வந்துருச்சு, விசுவாசம் போச்சு. இப்போ யாரை குறை சொல்கிறாங்க? மோசையை குறை சொல்கிறாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே, செத்தா எங்களுக்கு கல்லறையாவது கிடைக்குமே. ரொம்ப முக்கியமான மேட்ரு. நிறைய விசுவாசிகளுக்கு சபைக்கு வரும்போதே கேட்டுக்கிட்டு தான் வர்றான். சர்ச்சுக்கில் வரும்போது கல்லறை இருக்கான்னு கேட்குறான். அதாவது இஸ்ரேல் ஜனங்க, இது இன்றைக்கு இருக்கிற கூத்து கிடையாது, இது காலாகாலமாக இருக்கிற கூத்து. என்னது? கல்லறை அங்கே இருந்திருக்குமே, செத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டான் இவன். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறான். கேரக்டரில் சேஞ்ச் இல்லை, ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை. அதாவது செங்கடலை ஞானஸ்தானம்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்புறம் பஸ்காவை ஆசரித்தது ரட்சிப்புன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இப்போ ஞானஸ்தானம் எடுக்காத விசுவாசி இப்போ முறுமுறுக்குது. சரியா?
ஆண்டவர் எப்படியோ கிருபையா அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டு செங்கடலை பிளந்து இப்போ அற்புதமாக செங்கடல் வழியாக கடந்து போகிறார்கள். எகிப்தின் இராணுவத்தை ஆண்டவர் அந்த கடலிலே அழிக்கிறார். அழிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஒரே டான்ஸு, ஒரே செலிப்ரேஷனு, ஒரே வர்ஷிப்பு. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவோம், தந்தானை துதிப்போமே. சரியா? ஒரே செலிப்ரேஷன். ஏன்னா ஆண்டவர் நன்மை செஞ்சிட்டாரு. அதாவது ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, எப்படின்னா ஆண்டவர் நன்மை செய்யணும், இவங்க கேட்டதை செய்யணும், அது செஞ்சா துதிப்பேன், அவர் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் கேட்குற ஜெபத்திற்கு அவர் உடனே பதில் கொடுக்கணும், இன்ஸ்டண்ட்டாக அவர் பதில் செய்யணும். கொடுக்கலன்னா ஜெபம் பண்ணிடுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவோம்? விசுவாசிங்க ஜெபம் பண்ணுற பார்த்துறீங்களா? பயங்கரமாக வைராக்கியமாக ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனாக இருந்தால் ஆண்டவரே இந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்யும். இவங்க வீட்டில் ஒரு அற்புதம், இவங்க இப்போ கேட்டதுக்கு அற்புதம் செய்யலைன்னா அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இல்லாமலே போயிடுவாரா? என்ன ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள்? அதெல்லாம் ரொம்ப டீப் ப்ரேயர் கிடையாது, ஷாலோ ப்ரேயர். சரியா? அதாவது ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அவர் நல்லவர் நல்லவர்னு நீங்கள் பாடுவீங்க, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர்னு பாடுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இது முதல் லெவல். அதாவது ஆண்டவர் கிரியை செய்தால் துதிப்பேன், ஆண்டவர் கிரியை செய்யாவிட்டால் முறுமுறுப்பேன். இந்த லெவல்லேருந்து வளரணும். இப்போ கேரக்டரை பற்றி பேசுகிறோம், ஆனால் குணம் மாற்றம் இல்லை. இங்கே பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் என்னமோ பெரிய விசுவாசி நினச்சிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யாத அற்புதமா, அவங்களுக்கு இல்லாத சாட்சியா? 40 வருஷம் டெய்லி வானத்திலிருந்து ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தாரு. அவன் பார்க்காத அற்புதமா, அவனுக்கு இல்லாத சாட்சியா? சாட்சி ஆண்டவர் அவ செய்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் வாழ்க்கையில் சாட்சி இல்லை, வாழ்க்கையில் சாட்சி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு நீங்க சொல்ற சாட்சியினால நீங்க என்னமோ உங்க விசுவாசி. இங்க பாருங்க, யாராவது சபையில் சாட்சி சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், ஆண்டவர் இதை செஞ்சாருன்னா ஐயோ பயங்கர விசுவாசி போல நினைக்காதீங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. இந்த ஆளு குணம் மாறினாதான் இவர் நல்லவர்னு சொல்ல முடியும் நீங்க. ஆமென். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்னாலேயும் முறுமுறுத்தாங்க, செங்கடலை கடந்த பிறகும் முறுமுறுத்தாங்க. இல்லை, செங்கடலை கடந்த பிறகு பாடினாங்க. அப்புறம் நோ வாட்டர். உடனே என்ன அவங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது வாட் தே ஆர் குட் அட், என்னது முறுமுறுக்கிறது, அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு. அது என்ன தண்ணி? கசப்பு தண்ணி, மாறா. அங்கே என்ன பண்ணாங்க? ரெகுலராக செய்ய வேண்டியது தானே, என்னது முறுமுறுக்கணும். மோர் வாட்டர். செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி மோர் வாட்டர், கடலை பார்த்து முறுமுறுப்பு. செங்கடலை கடந்த உடனே நோ வாட்டர், முறுமுறுப்பு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு தண்ணி இருந்துச்சு, அதை பார்த்தா பிட்டர் வாட்டர். என்ன பண்ணாங்க? முறுமுறுப்பு. ஆனால் ஆண்டவர் மோர் வாட்டருக்கும் சொல்யூஷன் வச்சிருந்தாரு, நோ வாட்டருக்கும் சொல்யூஷன் வச்சிருந்தாரு, பிட்டர் வாட்டருக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காரு. அந்த சொல்யூஷனை பார்த்து நிதானமா ஆண்டவரை சார்ந்து அதிலே அந்த பிரேக் த்ரூ பெற்றுக்கொள்ளுகிற வளர்ச்சி கிடையாது. கிருபையா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு மோசே இருந்ததுனால தப்பிச்சாங்க. இவங்க மட்டும் இருந்திருந்தா கதை அவ்வளவுதான். இது ஒரு லெவல், ஒர்க்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிரியையை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் மாறுத்தரம் கொடுக்கிற லெவல். நான் 4 லெவல் சொல்ல போறேன். கீப் லிசனிங். சரியா? 4 லெவல் சொல்ல போறேன். செகண்ட் லெவல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க்ஸ் ஆஃப் காட் லெவல். ஆண்டவர் செய்தால் அவரை துதிப்பேன். சரியா? அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், என் குணம் நல்லா இருக்கணும்னா. அவர் கொஞ்சம் செய்யலைன்னா என் குணம் வேற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி லெவல். மிட்டாய் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அம்மா நல்லவங்க, புக் எடுத்து படுறான்னு சொன்னால் அம்மா நல்லவங்க இல்லை, வெஜிடபிள் சாப்பிடுன்னு சொன்னால் அம்மா நல்லவங்க இல்லை. அந்த மாதிரி
ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு வேலையே கொடுக்கக்கூடாது, எனக்கு பொறுப்புலாம் கொடுக்கக்கூடாது, நான் எதாகிலும் செய்யணும்னா எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு லெவல், ஒர்க்ஸ் ஆஃப் காட் லெவல். ரெண்டாவது லெவல், வேர்ட் ஆஃப் காட் லெவல். தேவனுடைய வசனம், அதாவது வசனத்தை நாம் அறிந்து ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி நான் இருப்பேன் என்று சொல்லுகிற லெவல். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அந்த வார்த்தையில் தேவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்புகிறதான ஒரு லெவல், வேர்ட் ஆஃப் காட் லெவல். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை நம்பிடுவேன். எனக்கு ஆண்டவர் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அது செய்யறதுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டார்னா அவர் சொல்றதும் ஒண்ணுதான், அவர் செஞ்சு முடிக்கிறதும் ஒண்ணுதான். பிகாஸ் he will not change. அவர் மாறுவதற்கு மனுப்புத்திரன் அல்ல. He is unchanging. His word can be relied upon. அவருடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்ள முடியும். எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில் ஆண்டவர் சொன்னார், நீங்க சுத்தி வாங்க, துதிக்க ஆரம்பிங்க, இன்னும் பட்டணம் கைவசம் ஆகல, துதிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் பிரேக் த்ரூ கிடைக்கல. யோசபாத்தின் சேனை அங்கே ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. யஹாசியேல் என்ற தீர்க்கதரிசி மூலமாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20, when you read 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதை அப்படியே நம்பிவிட்டான் யோசபாத். தீர்க்கதரிசி ஆகிய யஹாசியேல் அங்கே சொல்லுகிறார் 2 Chronicles chapter 20, அதை அப்படியே பிறகு என்ன பண்றாங்க தெரியுமா? துதிக்கிறவர்களை அனுப்புகிறார்கள், பாடல் பாடுகிறவர்களை அனுப்புகிறார்கள். God speaking something is as good as done. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே பற்றிக் கொள்வோம், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. I have a word from God and that is good enough. நான் தடுமாறுவது இல்லை, நான் தத்தளிப்பது இல்லை, நான் உளறுவது இல்லை. என் பயம் நீங்கிவிடும், என் தடுமாற்றம் நீங்கிவிடும், நான் முறுமுறுப்பது இல்லை, நான் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விடுவேன். I will start rejoicing because God has spoken. கர்த்தர் பேசிவிட்டார். பேதுரு போட்ல இருக்கும் போது பயப்படுறான். ஆனால் அங்கே இயேசு கடல் மேல் நடந்து வரும் பொழுது பேதுருவை பார்த்து வா என்று சொல்லிவிட்டார். There was a spoken word. அங்கே ஆண்டவர் பேசிவிட்டார். அதை கேட்ட உடனே அவன் பயம் நீங்கி போட்டை விட்டு இறங்கி இப்பொழுது அவன் விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டான். There was a shift, there was a change in Peter's attitude to the circumstance. Because he has a word of God. தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. works of God ஒரு லெவல், word of Godல மூவ் பண்றது இன்னொரு லெவல், வளர்ச்சி. பிரியமானவர்களே, நாம் வளரணும், நாம் வளரணும், நாம் வளரணும். மூன்றாவது லெவல், third level, the will of God level. The will of God level, works of God level, the word of God level. மூன்றாவது the will of God level. மூன்றாவது தேவனுடைய சித்தம். என்னை குறித்து ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்காரு? அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் உதாரணப்படுத்தி பார்க்கலாம். அவன் அங்கே அகிரிப்பா ராஜா முன்பாக நிற்கிறான். அங்கே அவன் சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்க மாட்டேன். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மிரட்டுகிறார்கள், அவனை இது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவன் சொல்றான், நோ வே, எனக்கு ரொம்ப தெளிவாக அங்கிருந்து ஒரு கட்டளை இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஒரு ஊருக்கு போவதற்காக, அவன் ஊழியத்திற்கு போவதற்காக போகிறான். அங்கே அவர்கள் அடித்து அவன் செத்து போயிட்டான்னு நினச்சி அவனை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் போட்டாங்க. டெட் பாடியை போட்ட மாதிரி கோமா தெளிஞ்சு. அங்கே பவுல் என்ன பண்ணுறான் தெரியுமா? திருப்பி எஸ்கேப் ஆகலை, அதே ஊருக்குள்ளே திரும்பி போகிறான். He is not worried for life. Will of God, தேவனுடைய சித்தம். ஆண்டவரே, ஊழியம் தானே செய்ய வந்தேன், என்ன இப்படி அடிக்கிறாங்களே என்று அவன் பேசவில்லை. அது will of God லெவல். will of Godக்கு சரண்டர் ஆகிறது, works of Godக்கு சரண்டர் ஆகிற லெவல் ஒன்று. ரெண்டாவது word of God, மூன்றாவது will of God.
நாலாவது லெவல் என்ன தெரியுமா? ways of God. தேவனுடைய வழிகள். அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது மாத்திரமல்ல, ஏன் செய்கிறார் என்று ஆண்டவருடைய வழிகளை அறிந்திருக்கிறதான ஒரு முதிர்ச்சி நிலை. ஆண்டவருடைய மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லெவலு. 103 சங்கீதம் 7 வசனம். Psalm 103 and verse 7. 103 சங்கீதம் 7 வசனம். எதை வாசிக்கிறோம்? அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிரியைகளை தான் அறிந்திருந்தார்கள், ஆனால் மோசேயோ தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான். People of God, listen. கேரக்டர்ல நம்ம வளருவது என்றால் நாம் தேவனுடைய வழிகளை அறிந்து அந்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவருடைய வழியிலே நடக்கும்படி எதிர்பார்த்தாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தாரா என்று நீங்கள் கேட்டால், அவர் எதிர்பார்த்தார். Did God expect them to understand the ways? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும் என்று, தேவனுடைய வழிகளை அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினாரா? எஸ். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 95. Psalm 95. சங்கீதம் 95 வசனம் 10 11 வசனங்கள். verse 10 and 11. Psalm 95 verse 10 and 11. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, ஆண்டவர் இவர்கள் தேவனுடைய வழிகளை அறிய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இவர்கள் தேவனுடைய வழிகளை அறியவில்லை. It is one thing to know the works of God, it is another thing to know the word of God, another level to know the will of God, and even better, rising up to the level of knowing the ways of God. தேவன் அப்படித்தான் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி, look at this, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். The Lord said, because they did not understand my ways and because they did not grow up, they are not going to be rewarded. நல்லா புரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். என்னுடைய இளைப்பாறுதலிலே நீங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் அவர்களை பிரவேசிக்க விடவில்லை. வாக்கு பண்ணப்பட்டதான தேசத்திற்குள்ளே அவர்கள் போகவில்லை. வழிகளை அறியவில்லை. எபிரேயர் 3 அதிகாரம் 7 11. எபிரேயர் 3 அதிகாரம் 7 11. Hebrews 3 7 to 11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வளருங்கள், இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். கவனிச்சிங்களா? 40 வருஷம் என்னுடைய கிரியைகளை கண்டார்கள். வளரல. இங்க பாருங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சாட்சியா சொல்றது ஒண்ணுங்க, உங்களை பத்தி மத்தவங்க சாட்சி சொல்றது இன்னொன்னுங்க. எப்ப உங்களை பத்தி மத்தவங்க சாட்சி சொல்ல போறாங்க? ஆண்டவருடைய குணம் உங்ககிட்ட இருக்குங்கிறத யாரு சொல்ல போறாங்க? இங்க பாருங்க, உங்களை குறித்து சாட்சி மற்றவங்க சொல்றது ஒரு லெவல், ஆனா உங்களை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றது இன்னொரு லெவல். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யாருக்கிட்ட? சாத்தான்கிட்ட. உங்களை பற்றி ஆண்டவர் பிசாசுக்கு முன்பா சாட்சி சொல்ல முடியுமா? ஏய், என் மகனை பார்த்தியா? அவனுக்கு என்ன சூப்பராக வச்சிருக்கிறீரு, அவன் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறான், அவன் என் வழிகளை அறிந்தவன்.
அவன் ஒய்ஃப் வேணா கிரியைகளை அறிந்தவளாக இருக்கலாம். இது நம்முடைய வெர்ஷன். யோபின் மனைவி கிரியைகளை அறிந்த லெவல். ஆனால் யோபுவோ தேவனுடைய வழிகளை அறிந்தவன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார், எனக்கு ஆத்திரம். அப்படி கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனால் ஐயோ வேண்டாம், பாட்டு பாடிட்டேன்ற போறாங்க. போகட்டும், போடா. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இல்லை நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரி பாட்டெலாம் பாடுங்க. ஆசீர்வதிக்கிற பாடலே எவ்வளோ பாடுவீங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சரணம் தான் முக்கியமான சரணம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும், இல்லை அதெல்லாம் சூப்பர் பாட்டு. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் சொல்லுங்க, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இல்லை அதெல்லாம் சூப்பரான பாட்டு. அந்த மாதிரி பாடல் பாடுறதா வளர்ச்சிக்கான பாடல்கள், முதிர்ச்சிக்கான பாடல்கள். ஆமேன். பார்த்தீங்களா, பாடல் நான் பாடின உடனே இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு பிரதர் சப்போர்ட் பண்ண வந்துட்டார். நான் இனிமேல் பாட போறதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். இங்க பாருங்க, யோபுனுடைய மனைவி தேவனுடைய வழிகளை அறியவில்லை. யோபு தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தால் நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆஃப்டர் ஐ அம் டெஸ்டட் ஐ வில் பி லைக் எ ரிஃபைன்ட் கோல்ட். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு இல்லை என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அது சோலோ பாட்டு நல்லா அப்படியே இல்லை மியூசிக் போட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே பாடினா நல்லா தான் இருக்கும். ஆனால் எப்போ பாடணும், எல்லாம் போன நேரத்தில் இல்லை, உடம்புல சொறி வந்த நேரத்தில் மனைவி திட்டுறா. மனைவி பாருங்க என்ன சொல்கிறா தெரியுமா? என்ன சொல்லிச்சு அந்த அம்மா, மிஸ்ஸஸ் ஜோபு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போடான்றுச்சு மனைவி. எல்லாம் இருக்கும் போது ஓகே, எதுவும் இல்லைன்னா மனைவி என்ன பண்ணுறா, செத்து போன்னு சொல்கிறா புருஷனை பார்த்து. உடனே யோபு என்ன சொன்னா தெரியுமா? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க, ஒய்ஃபை நீங்கள் பைத்தியக்காரின்னு சும்மா சும்மா கூப்பிடக்கூடாது. உங்களை சாவுன்னு சொல்கிற டைமில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். என்ன லூசு மாதிரி பேசுகிற நீ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சூப்பராக அவர் சொன்னார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்காங்களே, அவர்கள் தேவனுடைய வழிகளை அறிந்தவர்கள். எபிரேய வாலிபர்கள் என்ன சொல்றாங்க? எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை விடுவிக்கிறாரோ விடுவிக்கலையோ, சார் உங்கள் சிலையெல்லாம் வணங்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? எரியிற தீல போடுவீங்க, நோ ப்ராப்ளம். சாகிறதுக்கு ரெடி. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. ஆமேன். பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு நீங்கள் என்னத்தை பெருசாக பண்ண முடியும்? நான் எல்லாம் ரெடி, நான் அதனை தாழ்த்திட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7 மடங்கு சூடாக்கடா, ரொம்ப ஓவராக பேசுகிறான், இன்க்ரீஸ் பண்ணுங்கடா ஹீட்டை. பிரச்சனை இல்லை சார். எரிகிற தீ ரொம்ப நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா தூக்கி போடுறவன் செத்து போயிடுவான், பார்த்துக்குங்க. இல்லை ஏற்றிட்டாங்க ரொம்ப, அப்புறம் தூக்கி போட போனவன் செத்து போயிட்டான்.
பக்கத்தில் போய் அந்த சூடு தாங்காமல் செத்து போயிட்டான். இவங்க உள்ள விடுதலையாக உலாவுறாங்க. எப்படி போட்டாங்களாம்? அவர்களை 3 பேரையும் கட்டி தூக்கி போட்டாங்களாம். அவங்க உள்ள விடுதலையாக உலாவனாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எரிய வேண்டியது மட்டும் எரிஞ்சுது, அந்த கயிறு மட்டும் எரிஞ்சுது, ஃப்ரீயாக உலாவுறாங்க. 4வது நபராக அங்கே தேவகுமாரனுடைய சாயலில் ஒருவர் இருக்கிறதை யாரு பார்க்கிறா? அங்கே ராஜா பார்க்கிறான். when you walk through the fire I'll be with you ன்னு ஆண்டவர் சொன்னாரே, அந்த தேவன் அங்கே கூட நிற்கிறார். சிங்கக்கெபியோ சூழ நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். அங்க எரிகிற தீக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. தீக்குள்ள போடாம காப்பாற்ற முடியுமா? முடியும் ஆண்டவரால. ஆனா sometimes ஆண்டவர் will not save you from the fire, he will save you in the fire. ஆண்டவர் சில வேளைகளிலே ஆண்டவர் உங்களை சிங்கக்கெபிக்குள்ள போடாம உங்களை காப்பாற்ற முடியும். but he will save you in the lion's den. He may not necessarily save you from the lion's den, but he will save you in the lion's den. ஜெயிலுக்குள்ள போகாம காப்பாற்ற முடியுமா? ஆண்டவர் பவுல் சீலாவை முடியும். ஆனா காப்பாத்தினாரா? இல்ல. ஜெயிலுக்குள்ள போய் அங்க ஜெயிலு ஃபவுண்டேஷன் ஆடி, உங்களுக்கு விரோதமா போடப்பட்ட ஃபவுண்டேஷன்லாம் ஆடும். ஆமேன். ஆடி வெளில வந்தான். கதவு திறக்க வேண்டிய கதவு திறந்துச்சு. சங்கிலி அருந்து போச்சு, கட்டுகள் அருந்தது, கதவுகள் திறந்தது, அஸ்திபாரம் அசைஞ்சது. அங்கே காவலாளி ஃபேமிலியை ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவருடைய வழிகள் வேற. அந்த வழிகளை அறிந்தவர்கள் அங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவும் ஜெயிலில். அங்க சீலா என்ன சொன்னா? பவுலும் சீலாவும். நீங்க பவுலும் சீலானோன்னா நம்ம ஒரு ஷீலா நினைச்சிட போறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைச்சிட போறீங்க. சைலஸ் தமிழ்ல சீலான்னு சொல்றது வந்து அது ஆம்பளை பேர், சரியா? பவுலும் சீலாவும் வந்து ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயிலில் இருக்கும் போது என்ன பண்ணாங்க? அண்ணே கவர்மெண்ட்டில் யாராவது தெரியுமாண்ணே? சீலா கேட்டாரா? நம்ம வெளில வர்றதுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கானே கேட்டாரா? அப்படி கேட்ட மாதிரி பைபிளில் இருக்கா? இல்லை. அண்ணே ஊழியம் தானே செஞ்சோம், எதுக்குண்ணே இப்படி அடிக்கிறானுங்க கேட்டாரா? சீலா கேட்கல. இப்ப மகதோனியாவுக்கு போகணும்னு யாரு தேவசத்தம் கேட்டது? பவுல் தான். இல்லை, அவன் கிழக்கு மார்க்கமாக போனான். ஆவியானவர் தடை பண்ணாரு. மகதோனியாவிலிருந்து மேற்கிலிருந்து ஒரு மனுஷன் கூப்பிடுற மாதிரி ஒரு விஷன் பார்த்தேன்னா சீலாவும் கூட போகிறான். போகும்போது அங்கே போனால் லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்படுது. அங்கே வந்து அவன் வீடை திறந்து கொடுக்குறா. அவன் அப்படியே பணக்கார பெண்ணு. அங்கே வந்து சபை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் நடக்குது. சூப்பர்ண்ணே. அண்ணே நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வார்த்தையை கேட்குறீங்கண்ணே. கைடன்ஸ் எல்லாம் பயங்கரமாக நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கண்ணே. சீலாலாம் பயங்கரமாக பேசிட்டு இருந்திருப்பான். அப்புறம் வச்சு பிடிச்சி அடின்னு அடித்தானுங்க தெரியுமா? பவுலி சீலை அடி பின்னி எடுத்து ஜெயிலில் போட்டானுங்க. அங்கே உள்ளே போனோடனே, அண்ணே அங்கே விஷனில் என்ன பார்த்தீங்களேண்ணே, இதெல்லாம் பார்த்தீங்க, அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்களாண்ணே கேட்டானா? சீலா கேட்டானா? உள்ளே உட்காந்துருக்காங்க 2 பேரும் ஜெயில். காலெல்லாம் கையெல்லாம் கட்டியாச்சு. கட்டின நேரத்தில் அங்கே பவுல் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இமேஜினேஷன். தம்பி ஒரு பாட்டு பாடு தம்பி. அண்ணே என்ன பாட்டு நான் பாடுறது? நல்லா ஜோராக ஒரு பாட்டு பாடுப்பா, தெம்பா நல்லா உற்சாகமாக ஆண்டரை துதிப்போம். அண்ணே நீங்கள் பாட சொல்கிறீங்க, இப்போ வெளியில் பேசணும், பேசுனதுக்கு தான் இவ்வளோ அடிச்சிருக்கானுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேண்ணே. இப்போ நீங்கள் பாட சொல்கிறீங்க, அது அப்புறம் உங்கள் இஷ்டம். அண்ணே சொன்னா நாசிலா பேசுனதுக்கே இவ்வளோ தட்டிட்டானுங்கண்ணே நம்மளை. பாடினா என்ன கதின்னு பார்த்துங்கண்ணே. சொன்னானா? சொல்லலை. அதாவது அவங்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பு பண்ணலை. ஆண்டவருடைய கைடன்ஸில் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சூப்பராக நடத்துவார். அல்டிமேட்டாக ஆண்டவர் வந்து வின்னர். அவருடைய வழிகள் விசேஷமானது. உள்ள பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணுறாங்க. அஸ்திபாரம் இதை குறித்து நான் பயங்கரமாக அந்த பகுதியை நம்ம இன்னும் பேசி ஒன்று பாஸ்டர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக பேசலாம். அதை சரி, இப்போ நம்ம மூவ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு டெம்டேஷனாக இருக்குது. அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அந்த ஜெயில் சம்பவத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் போல் இருக்குது. ஆனால் நம்ம சப்ஜெக்ட் மாதிரி போயிடுவோம். ஆனால் கவனிங்க, அங்கே தெளிவாக இருக்கிறாங்க, டிஸ்டர்பே ஆகலை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிப்பவன் யாருன்னு பவுல் சொல்கிறான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். வெரி வெரி ஸ்டேபிள், அசைக்கப்படவில்லை. தேவனுடைய வழிகளை அறிந்தவர்கள். they knew the ways of God. அதாவது கிரியைகளை மட்டும் அறிந்தவங்க வாழ்க்கையில் சின்ன ஒரு தடுமாற்றம் வந்த உடனே முறுமுறுப்பு, அசைவு இல்லை வந்துடும், கேரக்டர் ஃப்ளா வந்துடும். ஆனால்
சித்தத்தை அறிந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், அதுவும் வழிகளை அறிந்தவர்கள் அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளர வேண்டும். அதை தான் அங்கே நேற்று நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். கொலோசியர் 1:9 10 விசுவாசிகள் என்ன காரியத்தில் வளரணும்? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளரணும் என்று சொல்லி பவுல் கொலோசியிலே உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாரு. எபேசில் உள்ள விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கிறாரு? அவர்கள் அன்பிலே வேரூன்றி இருக்கணும், நிலை பெற்று இருக்கணும், அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்திருக்கணும் என்று ஜெபிக்கிறார். வழிகளை அறிந்து கொள்ளணும். we must know the ways of God. ஆண்டவருடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் வேற வேற தெரியுமா? ஏசாயா 55 ஏசாயா 55 ஐசாயா சாப்டர் 55. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 8-9 வசனங்கள். 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் எப்படியோ ஆண்டவர் அந்த அவருடைய உயர்ந்த வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். You not only know what God is doing, you also know why God is doing the things that he does. அவர் செய்கிற காரியம் மாத்திரமல்ல, என்ன செய்கிறார் என்ற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எதற்காக செய்கிறார், அவருடைய மனநிலையை, the wisdom of God. இன்னொரு காரியம், the wisdom of God, the works of God, the word of God, the will of God, the ways of God, the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு முதிர்ச்சி வளர்ந்து வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். நான் அன்னைக்கு சொன்னேன், பிள்ளைகள் புத்திரர், குழந்தை புருஷன். யோவானிலிருந்து குழந்தை அல்லது பிள்ளைகள், வாலிபர் பிதாக்கள், பால் குடிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், இப்படியெல்லாம் பல வளர்ச்சி நிலையை, சிநேகிதர் என்ற நிலை, மனவாட்டி என்ற நிலை. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு கிரியைகளை அறிந்த லெவலில், வசனத்தை அறிந்த லெவலில், சித்தத்தை அறிந்த லெவலில், வழிகளை அறிந்த லெவலில், அவருடைய ஞானத்தை அறிந்த லெவலில். இயேசு கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே பிதாவே இந்த பாத்திரம் கூடுமானால் என்னை விட்டு எடுபடும்படி செய்யும். மாம்சத்திலே இருந்த இயேசு, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று விட்டு கொடுத்தார். பிதாவின் வழிகளையும் சித்தத்தையும் அறிந்திருந்த இயேசு நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆமென். praise the Lord. hallelujah. இப்பொழுது நாம் இயேசுவை போல குணத்தில் மாறுவதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற சில பிரின்சிபல்ஸ், ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm going to share with you 4 things. வேகமாக. முதலாவதாக, ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்கள் அவரை போல மாறணும்னா முதலாவது உறவு, தேவனோடு உறவு. 4 காரியம் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம முடிக்கிறதுக்குள்ளே இந்த 4 குறிப்புகளையும் நாம் முடித்து விட போகிறோம். நம்பர் 1, ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்பர் 2, ரெவலேஷன் ஆஃப் காட். நம்பர் 3, ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ். to become Christ like. நம்முடைய வாழ்க்கையின் லக்கை அடைவதற்கு 4 காரியங்கள். முதலாவது தேவனோடு உறவு, இரண்டாவது தேவனை குறித்த வெளிப்பாடு, மூன்றாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல், நாலாவது ரைட் ஆட்டிடியூட் பிஃபோர் ரைட் ஆக்ஷன். ஆங்கிலத்தில் எல்லாம் ஆர் 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 என்று வரும். 4 R's. ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெவலேஷன் ஆஃப் காட், ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ், ரைட் ஆட்டிடியூட் பிஃபோர் ரைட் ஆக்ஷன். தேவனோடு உறவு, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனுக்கு கீழ்ப்படிதல், நாலாவது உள்ளான மாற்றத்திற்கு விட்டு கொடுத்தல். முதலாவது வெளியிலே மாறுவதற்கு முன்பதாக உள்ளே மாறுதல், உள்ளே மாறுதல். இந்த 4 காரியங்கள் கிறிஸ்டியன் கேரக்டரை நமக்கு டெவலப் பண்ணும், நமக்குள்ளே தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக குணாதிசயங்களை உண்டு பண்ணும். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் வித் காட்.
நீங்கள் யாரோடு அதிகம் பழகுகிறீர்களோ, யாரோடு அதிகமாக இருக்கிறீர்களோ அவர்களைப் போல உங்களுக்கு சுபாவம் வரும். இது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை காட்டு, நான் உன்னை யார் என்று சொல்லிவிடுகிறேன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் யாரோடு சேருகிறீர்கள், யாரோடு அதிகமாக சேருகிறீர்கள், அவர்களைப் போல மாறுவீர்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையின் லக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு இயேசுவை போல மாற வேண்டும் என்று இருக்கிறபடினாலே அவரோடு கூட அதிகமாக நேரம் செலவழித்தால் நாம் அவரை போல மாறுவோம். ஆகவே அவரோடு கூட உறவு கொள்ளுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வித் காட். Without having a right relationship with God, we can never be conformed to His image. நாம் அவரோடு கூட உள்ள உறவிலே வளராத பட்சத்திலே நாம் அவரை போல மாற முடியாது, அவரை போல மாற முடியாது. ஆண்டவர் மனிதனை படைத்ததை உறவுக்காக தான் படைத்தார். God created man for relationship. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது எப்படி படைத்தார்? வார்த்தையினாலே படைத்தார். வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. His word has power and it has power to create. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னார். அது கொந்தளிக்கிற கடல் அமைதியாயிற்று. லாசருவே வெளியிலே வா என்று சொன்னார். மரித்து போன பிணம் 4 நாள் கழித்து உயிரோடு வந்தது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. His word has power. அவர் எல்லாவற்றையும் வார்த்தையில் உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது மனுஷன் உண்டாகட்டும் என்று சொன்னால் என்ன, ஆதாம் வந்து அப்படி எஸ் ஐ எம் ஹியர் என்று வந்திருப்பான் இல்லையா? அப்படி உண்டாக்கல. மனிதனை வந்து ஒரு தூரத்தில் இருந்து லெட் மேன் பி கிரியேட்டட் அப்படி சொல்லியிருந்தா உண்டாயிருப்பான். God had the power to do it. ஆனால் மனிதனை உண்டாக்கும் பொழுது தூரத்திலிருந்து உண்டாக்கலை, பக்கத்தில் வந்து பூமியின் மண்ணை எடுத்து அவனை உரு கொடுத்து அவனுக்கு அந்த சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கி அவனோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. In the cool of the evening God walked with Adam and Eve. உறவுக்காக மனிதன் படைக்கப்பட்டான். படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் படைப்பின் மகுடம், the crown of God's creation is man, and God created man for relationship. And when we walk with him, when we talk with him, when we commune with him, we will become more and more like him. நாம் அவரோடு கூட உறவு கொள்ள 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 நாம் அவரை போல மாறுவோம். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது there was a personal touch that was involved and there was closeness. நெருக்கத்தில் வந்து உண்டாக்கினாரு, தூரத்தில் வந்து உண்டாக்கி இருக்கலாம். அங்கே ஒரு பர்சனல் டச் கொடுத்தாரு. God still wants to do that. ஆதாம் பாவம் செய்த பொழுது என்னாச்சு? ஆண்டவர் வருகிறார் தோட்டத்திற்கு. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Where are you? நான் எங்க வச்சேன்டா உன்னை, நீ எங்கடா இருக்கிற என்று சொல்லி கேட்கிறது போல. பிறகு அவனுக்கு ஒரு தோல் ஆடையை உடுத்தி அவனை ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவரோடு கூட உள்ள உறவு இல்லாமல் நாம் அவரை போல மாற முடியாது. மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பியூட்டி பார்லரில் போனாலும் உங்கள் ஃபேஸை நீங்கள் அந்த அளவுக்கு ஷைனிங் ஆக்க முடியாது. அவருடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறதான தேவ மனுஷன், தேவ மனுஷிகளுடைய முகங்களிலே ஒரு மகிமை இருக்கும். There will be a reflection of God's glory. Moses had relationship with God and the Bible says his face was radiant. There was that reflection of God's glory upon his face. அவருடைய சமூகத்திலே நாம் மாற முடியும். ஜான் இயேசுனுடைய சீஷர்களில் ஒருத்தன், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சன் ஆஃப் தண்டர், இடி முழக்கத்தின் மகன். தடாபுடால் கேஸ். ஆனால் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? அன்பின் அப்போஸ்தலன். அன்பின் அப்போஸ்தலன் ஆயிட்டான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்.
வாக்கிங் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது மாறிட்டான். பவுல் யாரு? எல்லாரையும் கொலை பண்றவன், உபத்திரவப்படுத்துறவன். இப்ப அவன் இயேசுவுக்காக உபத்திரவப்படுவதற்கு விட்டு கொடுத்து விட்டான். What a change. Life changes when you walk with Jesus, when you have an encounter with God. தேவனோடு ஒரு சந்திப்பு உண்டாகும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகும். ரிலேஷன்ஷிப் வித் God. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. அபைடிங் அண்ட் ஃப்ரூட் பேரிங். அவரோடு கூட நிலைத்திருத்தல், கனி கொடுத்தல். அவரோடு நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். கேரக்டர். அவரோடு கூட நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். Abiding and fruit bearing. Praise the Lord. Amen. Hallelujah. யாக்கோபு மாமனாரை ஏமாத்தனா, அப்பாவை ஏமாத்தனா, சகோதரனை ஏமாத்தனா. ஆனா ஆண்டவர் அவனை கேட்கும் பொழுது, நீ யாரான்னு கேட்கும் பொழுது அப்பா கிட்ட வேற பேரு சொன்னான். ஆனா இங்கே நீ யாருன்னு கேட்டப்ப யாக்கோபுன்னு ஒத்துக்கிட்டான். நான் ஏமாத்துறவன் தான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன் தான் என்று சொன்னான். அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்தார், குணமாற்றத்தை கொடுத்தார், இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார். நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. Read Genesis 32, the transformative encounter of Jacob and how he became Israel. எல்லாம் மாறிச்சு அவனுக்கு. சமாரியா ஸ்திரீ, John chapter 4, encounter with Jesus changed her. ஜீவியம் மாறிடுச்சு. சகேயு நேற்று சொன்னேன் இல்லையா, இயேசுவை சந்தித்தான், ஜீவியம் மாறிடுச்சு. ஏமாத்திரவன் இப்ப மற்றவங்கிட்ட திருப்பி காசு கொடுக்கிறான். தேவனோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் காட் will change us. தேவனோடு நடக்க 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 நடக்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவரோடு நடந்தாலும், நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு உங்கள் லைஃப்பை பற்றி, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றி, நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை குறித்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் செயல்படுங்களேன். அந்த நாள் வித்தியாசமாக இருக்கும், அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். In His presence your perspective will change. In His presence your priorities will change. In His presence your values will change. In His presence your life will change. அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு கண்ணோட்டம் மாறும். காரியங்களை வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அவர் பார்க்கிற விதமாய் பார்க்க ஆரம்பித்து விடுவோம் காரியங்களை. which is so important. நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய சமூகத்திலே சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அவருடைய சமூகம் நம்ம சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா சூழ்நிலை மாறிடும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, அருமையான பாடல்ல. ஆண்டவர் வரும்பொழுது சூழ்நிலை மாறும். நீங்க அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்க கண்ணோட்டம் மாறும். நீங்க அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வேல்யூஸை மாற்றுவார், உங்களுடைய கணிப்பை மாற்றுவார், உங்களுடைய மதிப்பீடை மாற்றுவார், உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் மாறும். எல்லாவற்றுக்கும் மேல உங்க ஜீவியம் மாறும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது ஐயோ அதமானேன் என்று சொன்னான். See, in His presence நீங்க ஆண்டவரை போல மாறணுமா, இயேசுவை போல மாறணுமா? more time with God, more time with God. தேவனோடு. இப்போ இந்த பொறாமையை மேற்கொள்வது எப்படி, பெருமையை மேற்கொள்வது எப்படி, இந்த இச்சையை மேற்கொள்வது எப்படி, இந்த மாதிரி பல காரியங்கள், கசப்பை மேற்கொள்வது எப்படி, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம்ல. சுற்றி வளைச்சி இப்போ நம்ம சொல்கிறோம்ல சில பிரின்சிபல்ஸு, இதுக்கு தான் ஆன்சராக வரும் பாருங்களேன். பைபிளில் இருக்கிற எக்ஸாம்பிள்லாம் எடுத்து பார்த்தா இதை மேற்கொள்றதுக்கு அதை மேற்கொள்றதுக்குலாம் நம்ம ஒன்று ஒன்றா டீல் பண்ண போகிறோம். we are going to deal each of these issues, deadly issues of life. வாழ்க்கையில் நம்மை கரப்ட் பண்ணக்கூடிய, நம்மை அசுத்தப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்டதான இந்த உணர்வுகள் இருக்கிறதே, நம்மை அழிக்கக்கூடிய உணர்வுகள், நம்மையும் அழிக்கும், சுற்றி இருக்கவங்களையும் அழித்து விடும், அப்படிப்பட்டதான உணர்வுகள் இருக்கிறதே. இந்த உணர்வுகள்லேருந்து நம்ம வெளியில் வருவது எப்படி?
நம்ம அப்படிப்பட்டதான கெட்ட சுபாவங்கள்லேருந்து வெளியில் வருவது எப்படி? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் படித்து கொண்டிருக்கிறோமே, இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 days இன்றைக்கு படிக்கிறோம்ல, இந்த இன்ட்ரடக்டரி இந்த காரியத்தில் வந்து நம்ம படிக்கிறோம்ல, இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். ஆல்தோ வி வில் டீல் வித் இட் இண்டிவிஜுவலி. நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் படித்தாலும் இந்த காரியம்தான் அடிப்படை காரியங்கள். தேவனோடு உள்ள உறவு. ஆண்டவரோடு உறவு இல்லாமல் ஊழியம் செஞ்சா, இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஊழியம் செய்கிறோமே, ஆண்டவரோடு உள்ள உறவு இல்லாமல் ஊழியம் செஞ்சால் அதை கூட ஆண்டவர் வந்து கணக்கிலே வைக்கிறது இல்லையா? மத்தேயு 7 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Matthew 7. ஒன்று, அவரோட உறவு இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. John 15. இன்னொன்று, நம்ம செஞ்சாலும் அதை கணக்கில் அவர் வைக்க மாட்டார். Matthew 7. திருப்பி சொல்கிறேன், யோவான் 15 அதிகாரம், எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without me you can do nothing. அதாவது that which has any eternal impact, நித்திய தாக்கம், நித்திய மதிப்பீடு இருக்கிற எதையுமே நீ ஒன்றும் உருப்படியாக செஞ்சிட முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 15. ஆனால் மத்தேயு 7 அப்படி ஏதாவது செஞ்சினா கூட அதை நான் வந்து அங்கீகரிக்க போகிறதில்லை என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. மத்தேயு 7. Matthew 7. வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளிலே, என்றைக்கு? பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், விசுவாசிகள் நியாய தீர்ப்பு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. என் பேரை யூஸ் பண்றீங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, என் பேரை யூஸ் பண்றீங்க, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்களாம். அப்பொழுது 23 வசனம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. லிசன் கேர்ஃபுல்லி பீப்புள் ஆஃப் காட், லிசன். நான் உங்களை அறியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வேலை வந்துவிடக்கூடாது. விசுவாசிகள் நியாயத்திற்கு நம்ம போய் நிற்கும் பொழுது, இதை செஞ்ச ஆண்டவர், அதை செஞ்ச ஆண்டவரே செஞ்ச, ஆனால் யூ டிட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீ, நீ என்னை சார்ந்து செய்யவில்லை, நான் உன்னை அறியேன். இந்த வார்த்தை அறியேன்னு இருக்கே, இது என்ன வார்த்தை தெரியுமா? புருஷன் மனைவிக்கு உள்ள அந்த உறவின் வார்த்தை. ஏப்ரஹாம் knew Sarah and Isaac was born. அதே வார்த்தை. ஆபிரகாம் சாராயை அறிந்தான், ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த புருஷன் மனைவிக்கு உள்ளதான அந்த உறவின் வார்த்தை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அறியேன். I did not have any intimate relationship with you. It was not out of our relationship. It came independent of me. அக்கிரமை செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போ என்று ஆண்டவர் சொல்லுவாராம். ஆண்டவரை சார்ந்து இல்லாமல் செய்யப்படுகிற காரியங்கள், அதை பலனாக ஆண்டவர் பார்ப்பதில்லை, அதை ஒரு கனியாக ஆண்டவர் பார்ப்பதில்லை, அது ஊழியத்தின் கனியாக இருந்தாலும். ஆகவே நாம் எல்லாவற்றையும் அவரோடு கூட உள்ள உறவில் செய்யணும். நம்முடைய கேரக்டர் டெவலப் பண்ணுகிறதும், அவருடைய ஊழியத்தை செய்து ஊழியத்தின் கனிகளை நாம் பிறப்பிக்கிறதும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி 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 வைட்டல். ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும், ஒரு 15 years பேக், ஒரு நாள் நான் டிவி சேனலை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு பிரபலிய பிரசங்கியார் ஒருவர் பேசி கொண்டிருந்தார். ஒரு நல்ல பிரசங்கியார், ரொம்ப போல்டாக பேசுகிற ஒரு ஊழியர். அவர் பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னை அதிர்ச்சியில் தூக்கி எறிந்தது. அவர் சொன்னது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு வார்த்தை. இப்போ எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட நான் யோசிக்கிறேன். ஸ்டாப் டூயிங் பி மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிறார். அந்த பி இஸ் a bad word. ஸ்டாப் டூயிங் பி மினிஸ்ட்ரி என்று சொன்னார்.
எனக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு, என்னடா அப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த மேத்யூ 7, அதாவது புருஷன் மனைவி உறவு இல்லாமல் வெளியிலே உள்ள உறவிலே பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் சொல்லுவார்களோ சமுதாயத்தில், அப்படிப்பட்டதான ஊழியத்தின் காரியத்தை பிறப்பிக்காதே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நீ இருக்க வேண்டும் என்று கடினமாய் பேசினார். And it is possible on the judgment day. Relationship with God, Christian character development. ஆண்டவர் விரும்புகிற காரியம் 4 காரியம் சொன்னேன். தேவனோடு உறவு, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனுக்கு கீழ்ப்படிதல், உள்ளான மாற்றம். முதலாவது, நாம் இயேசுவை போல மாறுவதற்கு, நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கை அடைவதற்கு தேவனோடு உள்ள உறவு மிக முக்கியம். 2வது, தேவனை குறித்த வெளிப்பாடு. The more you know him, the more you will become like him. அதாவது தேவனுடைய தன்மைகள் நிறைய இருக்கு. தேவனுடைய நேச்சர், அவருடைய குணங்கள், அவருடைய நெறித்தன்மைகள் நிறைய இருக்கு. பட் அந்த தன்மையில் நீங்கள் எதை அறிந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வரும். உதாரணமாக சொல்கிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யெகோவா ஈரே, the Lord who provides, அவரை உங்களுக்கு தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது நீங்கள் பதஷ்டப்பட மாட்டீர்கள். You won't panic when there is a need, because you know Jehovah Jireh. ஆண்டவருடைய தன்மைகள் அநேகம் உண்டு, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ஏராளம். And no one has known God completely. யாரும் தேவனை முழுமையாக அறிந்ததில்லை. And it is a progressive thing. இது படிப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை அறிந்து கொண்டே வருகிற அந்த பிரயாணத்திலே வரும். ப்ரோக்ரெசிவ். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் அவன் சொல்கிறான், I want to know Christ. நான் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். நீங்கள் 2 தீமோத்தேயு 1:12 வாசித்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது நான் விசுவாசிக்கிறது இன்னதென்று அறிவேன் என்று சொல்லலை. இஸ் டாக்கிங் அபவுட் a person. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஸோ நோயிங் காட். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். டேனியல் சாப்டர் 11 verse 32. அதில் பின்பகுதி, the second part, இங்கிலீஷ் பைபிளில் இப்படி போட்டிருக்குது, those who know their God shall be strong and do exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலங்கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலங்கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். Those who know their God shall be strong and do exploits. Daniel 11:32b, the second part. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பிரேக் த்ரூஸும் வரும், அதே நேரத்தில் கேரக்டர் சேஞ்சும் வரும். உங்களுக்கு யெகோவா ஈரையை தெரிஞ்சா நீங்கள் தேவை இருக்கிற நேரத்தில் பதட்டப்பட மாட்டீங்க, கூலாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவன், உங்கள் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். எல் ஷடாய் உங்களுக்கு தெரிந்தால், God of much more, அவர் தேவைகளுக்கு அதிகமாய் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற ஆண்டவர். எல் ஷடாய், God of much more. கேட்டது ஞானம் யாரு? சாலமோன். ஆனால் தேவன் கொடுத்தது என்ன? வெறும் ஞானம் மாத்திரமல்ல, அதோடு கூட அவனுக்கு ஏராளமான கேட்காத காரியங்களையும் கொடுத்தார், வாரி வழங்கிவிட்டார். எல் ஷடாய். வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று இளைய மகன் அப்பா கிட்ட வர்றான். கேட்டது வேலைக்காரனாக இருப்பதற்கு, கேட்டதற்கு அதிகமாக கொடுத்து விட்டார் அப்பா. மகனாகவே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். God of surprise and God of surplus.
அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி கொடுக்கிறவர். எல் ஷடாய். நீங்கள் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்திருக்க வேண்டும். நான் இப்போ சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். அண்ட் ஆரம்பத்திலேயே அந்த காஷனை கொடுத்துட்றேன், நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் ஒரே தேவனை வணங்கினாலும் ஒரு விதத்தில் பார்த்தா we all don't actually know God in the same way, and therefore we all actually don't worship the same Godங்கிற அளவுக்கு கூட நான் அதை கொஞ்சம் சொல்ல முடியும். ஒரே பர்சன் தான், பட் ஆனால் we don't know his nature fully. அவருடைய சுபாவத்தை முழுமையாக தெரியாது. you know only one aspect of God. ஆனால் இன்னொரு பகுதி உனக்கு தெரியாது. அவரை அறிந்தவர்கள் முழுமையாக அறிய முடியாது தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அவர் அறிந்து கொண்டே வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் பிரேக் த்ரூ வரும். ரெண்டாவது, அவரை போல மாறுவோம். உதாரணமாக நேற்றைய தினத்தில் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்று இருத்தல், அதில் நிலைப்படுதல் என்ற காரியத்தை பார்த்தோம். அந்த கிறிஸ்துவின் அன்பில் நம்ம ஊறி இருந்தால் we know the love of God. அதனால் என்ன ஆகும்னா நாமும் அன்பாக இருப்போம். நம்மை பகைக்கிறவர்களை நம்மால் நேசிக்க முடியும். when we know the God of love, அன்பின் தேவனை, அந்த அன்பின் எல்லா ஃபேசட்ஸ்லையும், நம்ம எல்லா டிமென்ஷன்ஸ்லையும் நம்ம அறிந்திருந்தா, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தா, அதுக்கப்புறம் நம்ம அந்த அன்பினால் நம்ம நிலை பெற்றிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களையும் நம்ம நேசிக்க முடியும். அந்த அந்த லவ் என்ற அந்த ஆஸ்பெக்ட், கேரக்டர், ஆவியின் கனியில் ஒன்று அன்பு, அது உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். ஜெனரஸ் காடை நீங்க நன்றாக அறிந்து கொண்டால் நீங்க கஞ்ச பிசுனாரியா இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உதாரத்துவமாக இருப்பீர்கள். The nature of God rubs on you. The nature of God rubs on you. அந்த தேவனுடைய சுபாவங்கள் உங்களை அது கவ்வி பிடிக்கும். There will be an impartation of that nature of God in you. The more you know Him. Amen. Hallelujah. இந்த சுயநலமாக இருக்கிறாங்க தெரியுமா நிறைய பேர், செல்ஃபிஷ். பிகாஸ் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். They need a dose of the love of God. They need a revelation of the love of God. எவ்வளவுக்குள்ள தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அந்த அன்பின் தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இவர்களிலே. God so loved the world that He gave His only begotten Son. Love always gives. அன்பு எப்பொழுதும் கொடுக்கும். அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. True love always gives. True love always gives. அன்பின் தேவனை அறிந்து கொள்ள அன்பு என்ற குணாதிசயம் உங்களிலே உருவாகும். ஆவியின் கனி ஒவ்வொன்றும் இருக்கிறதே, அதெல்லாம் தேவனுடைய தன்மைகள். ஆவியின் கனி 9 இருக்கிறதே, அது தேவனுடைய தன்மைகள். அந்த தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்களும் அதிலே வளருவீர்கள். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம், கவலையே பட மாட்டீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஒரு ஷலோம், அந்த தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். ஆகவேதான் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்க வேண்டும். பவுல் ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவின் குணாதிசயம் அவர்களுக்குள்ளே உருவாகும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த கேரக்டர் காரியங்கள் அவர்களுக்குள்ளே வரணும். அதாவது நீ இப்படி இருக்கணும் பிஹேவியரையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். நீ இப்படி இருக்காத, ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இல்லை, இன்னொரு ரூல்ஸு, இப்படி இருக்கக்கூடாது, நீ என்ன கிறிஸ்தவ பிள்ளையா, இப்படி இருக்கிறிய, நீ ஏன் இப்படி இருக்கிற, அப்படி இருக்கணும், இப்படி சொல்கிறதில்லை. அவர்கள் தேவனோடு நடக்க விட வேண்டும். தேவ உறவிலே வளர வேண்டும். தேவ வெளிப்பாடை பெற்று வாழ செய்ய வேண்டும். தானாக மாற்றங்கள் வரும். பிரேக் த்ரூ வரும்.
Revelation of God. Revelation of God. Jesus builds his church. எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 16 அதிகாரம், Matthew 16. மத்தேயு 16 அதிகாரம். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். இது அவருடைய சிலுவை மரணத்திற்கு போகிறதான அந்த நேரம் வந்துவிட்ட நேரம். Matthew 16 13 வசனம், verse 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை அல்ல, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்றால் ஆப்வியஸ்லி அவங்க சொன்ன ஆன்சர் தப்பு. இப்ப நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட் என்று சொல்லுகிறான். இயேசு பார்க்கிறாரு, சூப்பர் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஆனா கரெக்ட் ஆன்சர் சூப்பர் ஆன்சர்ங்கிறதுக்காக பாராட்டல, அங்க பாராட்டுறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சைமன், blessed you are, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். I am not very much appreciating you here for the right answer, Peter, but I am appreciating you for the source. நீ புக்கில் படிக்கலை, யாரோ சொல்லதை கேட்கல, மாம்சமும் ரத்தமும் உனக்கு அதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள பழகிட்டடா பேதுருவே, சபாஷ், வெல் டன் பீட்டர், பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும். Here Jesus is commending Peter not so much for the right answer, but for the right source that he was able to tap into. வெளிப்பாடு, தேவன் கொடுக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற பக்குவம். என்னை யார் என்று நீ சரியாக அறிந்து கொண்டாய், பிதாவே உனக்கு அதை வெளிப்படுத்தி விட்டார், நீ அதை புரிந்து கொள்கிற பக்குவத்துக்கு வந்து விட்டாய், வெல் டன், சபாஷ். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லு நாங்கள் சொன்னது த ரிவீல்டு கிரைஸ்ட். நல்லா கவனிங்க, ரிவீல்டு கிரைஸ்ட், வெளிப்படுத்தப்பட்ட எந்த வெளிப்பாடு இருந்துச்சே, இந்த கல்லின் மேல் என் சபையை, என் சபைனா என்னது, மக்கள். அப்போ வெளிப்பாட்டில் என் சபையை கட்டுவேன், வெளிப்பாட்டில் என் மக்களை கட்டுவேன். ஜீசஸை கொடுத்த வெளிப்பாடு தான் மக்களை கட்டும், ஜீசஸை கொடுத்த வெளிப்பாடு தான் மக்களை கட்டும். வெளிப்பாடுல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ரெவலேஷன்ல ஆண்டவர் சபையை கட்டுகிறார், ரெவலேஷன்ல ஆண்டவர் மக்களை கட்டுகிறார், ரெவலேஷன்ல தான் நீங்களும் நானும் கட்டப்படுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன், he is the son of the living God, and the successive revelation is what makes us disciples of Jesus. அதற்கு பிறகு வருகிற வெளிப்பாடு தான் நம்மை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறது. அடிப்படை வெளிப்பாடு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதான் சால்வேஷன் பாயிண்ட். ஒரு மனிதன் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது தான் ரட்சிக்கப்படுகிறான். அதற்கு பிறகு வருகிற வெளிப்பாடுகள் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நிறுத்தவே கூடாது, வளர்ந்து கொண்டே நாம் வர வேண்டும். ரெவலேஷன் பில்ட்ஸ், ரெவலேஷன் பில்ட்ஸ். ஆமென். நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறோம், where there is no revelation people perish, where there is revelation obviously people flourish. தீர்க்கமான வெளிப்பாடுகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர் கெட்டு போவார்கள், தீர்க்கமான வெளிப்பாடு இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர் பொருந்துவார்கள், கட்டப்படுவார்கள், வளருவார்கள். ரெவலேஷன், அதில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் பொழுது ரெவலேஷன் வரும். பைபிளில் தியானம் பண்ண ரெவலேஷன் வரும். அதனால தான் பைபிள் மெடிடேஷன் வந்து கீ. பைபிளை தியானம் பண்ண அவரை குறித்த வெளிப்பாடு வரும். அவரோடு உறவு கொள்ள அவரை குறித்த வெளிப்பாடு வரும். அவரை குறித்த வெளிப்பாடு வர நீங்கள் கட்டப்படுவீர்கள். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள் ஒன்றும் பண்ண முடியாது. You will be strong, you will not be swayed. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை.
சில வாரத்திற்கு முன்பாக எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் த 5 blessings of revelatory living, வெளிப்பாட்டின் ஜீவியத்தின் மூலமாக உண்டாகிற 5 நன்மைகள் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கம் பண்ணினேன். அது யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக்குக்கு நீங்கள் போய் பாருங்கள். அதில் 5 blessings of revelatory living, வெளிப்பாட்டின் ஜீவியத்தின் மூலமாக உண்டாகிற 5 ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவேன். இதை குறித்து, இந்த சப்ஜெக்டை குறித்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். யெகோவா ராஃபா. இப்போ இந்த ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த ஹீலிங் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவங்க, அந்த ஹீலிங் மிரக்கிள்ஸ் நிறைய நடக்குது தெரியுமா. யார் தெரியுமா கர்த்தர் பயன்படுத்துகிறாரு? ஒன்று, அவர்கள் இந்த யெகோவா ராஃபாவை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடை பெற்றவர்கள். ஒன்று. ரெண்டாவது, அந்த தேவனுடைய தன்மை இருக்கிறதே, அதாவது அந்த பிரச்சனை உள்ள மக்கள் மீது மனதுருக்கம் இயேசுவுக்கு இருக்கும் இல்லையா, அப்போ அந்த தன்மையை அறிந்தவர்கள், அந்த நேச்சர் இவர்களுக்குள்ள ரப்பாகுது. இவர்கள் சிக்கா இருக்கிற மக்கள் மீது அவர்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அதே மனதுருக்கம் வருகிறது. அங்கே ஹீலிங் கிரேஸ் ஃப்ளோ ஆகிறது. நான் சொல்றது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெண்டாவது ரெவலேஷன் ஆஃப் காட். உங்களுக்கு வெளிப்பாடு இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. யோபுவுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிப்பாடு இருந்துச்சு. அவர் ஏதோ ஒன்றை செய்கிறார் என்ற ஒரு புரிந்து கொள்ளல் இருந்துச்சு, ரெவலேஷன் இருந்துச்சு. அவன் அசைக்கப்படவில்லை, அவன் அசைக்கப்படவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். There was revelation that my God is able to deliver. My God is able to deliver. My Redeemer lives. That was the revelation of Job. யோபனுடைய வெளிப்பாடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வெளிப்பாடு, எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யாருக்கு வெளிப்பாடு? தாவீதுக்கு. காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு ஆகாருக்கு. யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு. என் ரட்சிப்பின் தேவன் என்ற வெளிப்பாடு ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு. கிறிஸ்துவின் அன்பை குறித்த வெளிப்பாடு பவுலுக்கு. Revelation builds you. Revelation keeps you strong. Revelation causes you to grow. வெளிப்பாடு உங்களை வளரச் செய்யும். முதலாவது ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெண்டாவது ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனை குறித்து அதிகம் எப்படி அறிந்து கொள்வது? தேவனோடு உறவு கொள்ள 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 அவரை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க அவரை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வெளிப்பாடு வர வர நீங்கள் வளருவீர்கள். உறவுல இருக்க இருக்க வளருவீர்கள். இன்னொன்று பாருங்க, இந்த ரைட் ரெவலேஷன் இருந்தால் தான் நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்ப மாற முடியும். நம்ம அவரை கொடுத்த ராங் ரெவலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வில் பி கன்ஃபார்ம் டு த ராங் இமேஜ். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஹேவிங் அ ரைட் ரெவலேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸோ தட் வி நோ த கோல், த ஃபினிஷ் லைன். ஏன்னா கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசு போல மாறுறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு. ஆகவே ரைட் ரெவலேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கீப் அஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் ஃபினிஷ் லைன். நம்முடைய அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு அந்த ஃபினிஷ் லைனை குறித்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நமக்கு முக்கியம். மூன்றாவது, ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ். முதலாவது ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெண்டாவது ரெவலேஷன் ஆஃப் காட், மூன்றாவது ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ். முதலாவது தேவனோடு உள்ள உறவு, ரெண்டாவது தேவனை குறித்த வெளிப்பாடு. தேவனை குறித்த வெளிப்பாடுங்கிறது உங்களுக்கு முழுமையாக நான் சொன்னது எல்லாமே புரியலனா டோன்ட் வரி. நீங்கள் பைபிள் நல்லா படிங்க, தியானம் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்க, ஆண்டவரை குறித்து இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். சரியா? உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். இது புரியல, அது புரியல, பிரச்சனை இல்லை. இயேசுவை குறித்து அதிகம் அறிந்து கொள்ளணும். பைபிள் நல்லா படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நீங்கள் பைபிளில் தியானம் பண்ணணும், ஆண்டவருடைய தன்மைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும், நீங்கள் வளருவீங்க. போதுமா? ஆமேன். ரத்தின சுருக்கத்தில் சொல்லியாச்சு. சார், ரெண்டாவது பாயிண்ட்டு, எனக்கு புரியல, நீங்கள் சொன்னது எல்லாம் புரியல, நீங்கள் சொன்னது இந்த காரியம் புரியல, இப்படி போட்டு நீங்கள் குழப்பிக்கிடக்கூடாது. தேவனோடு உறவு, அது புரியுதில்லை. தேவனை குறித்த வெளிப்பாடு, அவரை குறித்து அதிகம் அறிந்து கொள்ளணும். பைபிள் ரீடிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட்லேயே அவரை குறித்து அதிகமாக உங்களுக்கு தெரியும். அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு கற்றுக்கொள்வீங்க. அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வீங்க. பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ளலாம், அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். என் ஆண்டவர் என்ன எப்படி செய்வார்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன்
என்று பவுல் சொல்கிறான். அப்போ அந்த அனுபவத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை வைத்து வைத்து பார்த்து பார்த்து இப்படி தான் என் தேவன் செய்வார் என்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்துருக்கிறீர்கள். ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை இது வந்துச்சு, அது வந்துச்சு, நான் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன், இந்த விருத்த சேதனம் எல்லாம் பெருசுன்னு யார்? என் ஆண்டவர் என்ன கூட இருக்கிறாரு அப்படின்னு தாவீது போகிறான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்ற காரியத்தை உங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கிறது. மூன்றாவது, ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சி அவங்களுக்குன்னு ஒரு லக்கு வச்சுருந்தார். நீ பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மல்டிப்ளை, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, சப்டியூ, ஓவர் கம். கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள், ஆளுகை செய்து கொள். நான் உனக்கு வைத்த இடத்துக்கு நீ போகணும்னா நீ இந்த பாதையில் போகணும் என்று சொல்லி கீழ்ப்படிதலின் பாதை. நான் சொன்னதை செய். ஆனால் அவன் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் அந்த மகிமையான அந்த பாதையை அவன் இழந்து விட்டான். இயேசு நமக்கு அந்த பாதையிலே மறுபடியும் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்ற பாதை தான் நம்மை அந்த மேல் படிக்கு கொண்டு போகும். ஈஸி தமிழில் ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க, கீழ்ப்படி தான் மேல் படிக்கு போகிறதற்கு உதவியாக இருக்கும். அந்த லக்கை நோக்கி நம்ம போகிறதற்கு இந்த கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையில் படி நம்ம அது தெரிஞ்சுக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி வாழ ஆரம்பிக்க 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 நாம் வளர்ந்து கொண்டே வருவோம். த ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் பாதை, கீழ்ப்படிதலின் பாதை. இதை குறித்து நம்ம படிக்க முடியும். ஆனால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24 27 நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனே அல்ல, பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒன்று, உறவில் நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது, கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Matthew 7:24-27. Obedience is a good foundation. இயேசுனுடைய மலைப்பிரசங்கத்துக்கு வாங்க. Matthew 5:6-7. இப்போ நாங்கள்லாம் பிரசங்கியாரெல்லாம் நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு கேம்பில் இல்லைனா ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு செய்தியை கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொதுவாக ஒரு பிரசங்கியார் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? a good preacher after preaching the sermon, அந்த பிரசங்கத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆல்டர் கால், எல்லாரும் ஒப்பு கொடுக்குறவங்களாம் ஃப்ரண்ட்டில் வாங்க. இல்லை அது மாதிரி இப்போ இயேசு ஒரு மகிமையான பிரசங்கத்தை பண்ணுறாரு. Matthew 5:6-7 கிளாசிக் sermon on the mount, மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற பிரசங்கம். மத்தேயு 5:6-7 அவர் முடியும் போது என்ன பண்ணுறாரு? ஆல்டர் கால் கொடுக்குறாரா? இல்லை, முடியும் பொழுது ஒரு கதை சொல்கிறார். வாசிக்கிறீங்களா? Matthew 7:24. இயேசு அவருடைய பிரசங்கத்தை முடிக்கிற டைமில் ஒரு கதை சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் அல்லது ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். நான் இப்போ பேசுனதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, அதன்படி வாழுகிறவன் எவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. யாரு? கண்மலன் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அவன் யாரு? இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். சரியா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த அஸ்திபாரங்கிறது வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறது தான் அஸ்திபாரம். அசைக்கப்படுவதில்லை, உறுதியாக இருக்கிறது. அடுத்து, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. 2 பேரும் பிரசங்கத்தை கேட்குறான். அதாவது ஆண்டவர் சொல்கிற அந்த 2 கேட்டகரியில் பாருங்க. சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன், ஒபீடியன்ஸ் இல்லாத ஆள். அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து அந்த வீட்டுக்கும் வந்துச்சு, இந்த வீட்டுக்கும் வரும். கீழ்ப்படுகிறவனுக்கும் வரும் பிரச்சனை, கீழ்ப்படியாதவனுக்கும் பிரச்சனை வரும். பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ ஒபீடியன்ஸ் எவ்வளவு முக்கியம் லைஃப்பில்
என்பதை குறித்து அசைக்கப்படாத வாழ்க்கை, நிலை பெற்ற ஒரு வாழ்க்கை, முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை, வளருகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ். அந்த ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ் தான் மிஸ் பண்ண ஆதாம். இயேசு 2வது ஆதாமாக வந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்திற்குள்ளே பாவம் வந்தது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே உலகத்திற்குள் ரட்சிப்பு வந்தது. இப்பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து கீழ்ப்படிதல் பாதையிலே போகும் பொழுது தான் நம்முடைய லக்கை நோக்கி நாம் ஓட முடியும். ஸோ அ லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்பர் 1 ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்பர் 2 ரெவலேஷன் ஆஃப் காட், 3வது ஒபீடியன்ஸ் டு காட். இதில் ஒரு கோர்வையாக ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ரெவலேஷன் வரும், ரெவலேஷன் இருந்துச்சுன்னா ஒபீடியன்ஸ் ஈஸி. உறவு இருந்துச்சுன்னா வெளிப்பாடு வரும், வெளிப்பாடு இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் ஈஸி. ஆமேன். நாலாவதாக ரைட் ஆட்டிடியூட் பிஃபோர் ரைட் ஆக்ஷன். அதாவது வெளியில் மாற ட்ரை பண்ணுறதை விட உள்ள மாறுறத ஆண்டவர் இயேசு மத்தேயு 5, 6, 7 வலியுறுத்தினதை நான் ஏற்கனவே உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஆமேன். உள்ள மாறணும். சம்டைம்ஸ் வந்து வெளியில் நம்ம கரெக்டாக இருப்போம், ஆனால் உள்ள இங்கே பாருங்களேன், சில நேரத்தில் நான் சொல்கிறேன், நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நமக்கு ஆகாதவங்க இருக்காங்க தெரியுமா? நம்ம நினைப்போம் நம்ம நல்லா தான் இருக்கிறோன்னு, ஆனால் நமக்கு ஆகாதவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த ஆகாதவனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு சந்தோஷம் வருது, உள்ள ஒரு தானாக ஒரு சந்தோஷம் வருது. அதாவது அவன் கஷ்டப்படுறான், ஆனால் அதை கேட்ட உடனே அந்த நியூஸ் நமக்கு எப்படி வருதுன்னா அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இன்னும் மாறல. இன்னொன்று இப்போ தெரியுமா, நமக்கு ஆகாதவன் அவனுக்கு நல்ல காரியம் நடக்குது, நமக்கு வயிறு எரியுது. இதெல்லாம் நடக்குது. சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னு வச்சுங்களேன், ஐயோயோ இது நடக்குது. அப்புறம் யோசிப்பேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அவனுக்கு பிடிக்காது, இப்போ அவனுக்கு வந்து நல்ல காரியம் நடக்கலை, அதை நான் நியூஸை கேள்விப்பட்டவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. உள்ள மாறல. நான் என்னை பற்றி பேசுகிறேன். உள்ள மாறல. அது அப்பப்போ வெளிப்பட அதை டீல் பண்ணணும். ஆமேன். லைஃப்பில் உங்களுக்கு வேரியஸ் சம்பவங்கள் ஆண்டவர் சிலத்தை அதை வெளியில் கொண்டு வருவார். அது எப்போ தெரியுமா வெளில வரும்? வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் வெளில வரும். அல்லது வாழ்க்கையின் அந்த லைஃப் ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதில் மூலம் வெளிப்படும். அதில் ரொம்ப வெளிப்படுறது வந்து நமக்கு பிரச்சனை வரும்போது தான். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் உண்மையான செல்ஃபெல்லாம் வெளில வரும். ஆண்டவர் எதனால் வனாந்திரத்துக்கு வழி நடத்தினாரா? உபாகமம் 8ஆம் அதிகாரம், Deuteronomy 8 verse 2. We'll close with that. Deuteronomy 8 verse 2. ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்காக நடத்தினாராம்? Deuteronomy 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ, நீ ஒபீடியன்ட்டாக இருப்பியா இருக்க மாட்டியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வனாந்திரத்திற்கு அவர்களை வழிநடத்தினாராம். என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படி. இங்கே பாருங்க, நம்ம உள்ளத்தில் இருக்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கு அவருக்கு தெரியும் எல்லாமே, நம்ம உள்ளத்தில் என்னென்ன இருக்குன்னு. நமக்கு தெரியாது, நம்ம ரொம்ப யோக்கிய மாதிரி இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் தெரியும் தெரியுமா? அன்றைக்கு தெரியும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த நபரை குறித்து எனக்கு பிடிக்காது, பிடிக்காமல் இருக்கிறதே தப்பு தான், ஆனால் இப்போ பிடிக்காது அது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இப்போ பிடிக்காதவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, அதை கேள்விப்படும் பொழுது சந்தோஷம் வருது, அவனுக்கு கொரோனா வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆண்டவரே இப்படி இருக்கேனே நான், அப்படி ஆண்டவர்கிட்ட போயிட்டு செட்டில் பண்ணிடணும். ஆண்டவரே மாறுத்துங்க ஆண்டவர், உள்ள என்னமோ ஒரு ஒரு அவனுக்கு கொரோனா வந்து அது சுகமாயிரும், ஆனால் எனக்கு உள்ள ஒரு கொரோனா இருக்காது, நித்தியத்தை வரைக்கும் பாதிக்கும், அதை மாதிரி இருக்க ஆண்டவரே, உள்ள ஏதோ ஒரு கிருமி வந்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் செட்டில் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இது எல்லாருக்கும் இருக்குது.
எல்லாருக்கும் இருக்குது. பெரிய பெரிய ஊழியக்காரர்களே வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு, நான் அப்புறம் ஆண்டவர் என்ன டீல் பண்ணார், நீ இப்படி இருக்கிற மாறுன்னு சொன்னாருன்னு சொல்லி நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டு. இப்போ வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. வனாந்திரம் எதுக்கு தெரியுமா? உன் உள்ளத்தில் இருக்கிறத நீ அறிந்து கொள்வதற்கு. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பாடு வந்துச்சுன்னா கர்த்தர் பாடம் கற்றுக் கொடுப்பார். உன் உள்ளத்தில் இருக்கிறத காட்டுவார். நீ கீழ்ப்படுகிறா இல்லையான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பாஸ் பண்ணிடணும். அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு ஆண்டவரை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் ஆண்டவரை போய் சோதிச்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் சார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் ஆண்டவரை சோதிச்சாங்க, செத்தே போயிட்டான். வனாந்திரம் எதுக்கு? ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? they turned around and they test God. No, God tests us. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். பிள்ளையாண்டனை கொண்டு வந்து ஒரே மகன், ஐசக்னா ஜாயின்னு அர்த்தம், ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை. ஆண்டவர் வந்து அந்த ஜாயே கொண்டு வந்து ஆல்டரில் வைடான்றாரு. ஆனால் அவன் பாருங்க வந்து அதை சொன்ன உடனே அவன் உடனே கொண்டு போயிட்டான் மகனை ஆல்டருக்கு. ஒய்ஃப்ட்ட கூட சொல்லலை. யாரெல்லாம் கீழ்ப்படிதலுக்கு வந்து தடையாக இருப்பாங்களோ அவங்க கூட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் 1ஆம் வசனம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, God is testing Abraham. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹீப்ரு வார்த்தை. இதோ அடியேன். அந்த ஹீப்ரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹினேனி. என்னது? ஹினேனி அப்படின்னா அன்கண்டிஷனல் அவைலபிலிட்டி. சொல்லுங்க சார், செய்கிறேன். அதான் சொல்லியிருக்கா இவன். ஹினேனி, சொல்லுங்க செய்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் ஒன்றுமே கம்யூனிகேஷன் ஒய்ஃப்ட்ட போய் சொன்னான்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. சொன்னானா இல்லையான்னு தெரில. ஆனால் வந்து அந்தம்மா ஏற்கனவே வந்து ஈசாக்கை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்து அது வேற ஒரு ஐடியா மூலம் ஆபிரகாம் இன்னொரு பிள்ளையை வந்து இன்னொரு ஆள் மூலம் கொடுக்கறதுக்கு ஐடியாலாம் கொடுத்த ஒரு அம்மா அது. அதனால் வந்து அது ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சாருன்னு தெரில. ஆனால் இங்கே சொன்னானு இல்லை, சொல்லலைன்னு நான் சொல்லலை, சொன்னானும் இங்கே பைபிளில் இல்லை. அது நான் நினைக்கிறேன், நமக்கு வந்து கீழ்ப்படிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சம்டைம்ஸ் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். சரி, 3ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆபிரகாம் குடும்ப பிரச்சனை ஆகிருப்போகுது. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரரையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த ஸ்டோரி நமக்கு இப்போ எடுத்த டைம் ஆயிரும். கீழே வாங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இப்போ வந்து டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. ஏப்ரஹாம் பாஸ் த டெஸ்ட். Genesis 22:1 God is testing. 22:12 Abraham passes the test. வனாந்திரமான டிஃபிகல்ட்டான பார்த்து ஆண்டவர் சில வேளையில் நம்மளுக்கு சில காரியத்தை சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நமக்கு காட்டுகிறதற்கும் நம்மை சோதிக்கிறதற்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அந்த லைஃப் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். நிறைய டெஸ்ட் இருக்குது. பீப்புள் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, ப்ராப்ளம் டெஸ்ட்டு, ப்ரையாரிட்டி டெஸ்ட்டு. இதை நாளைக்கு பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற பாதைகள். வாழ்க்கையில் அழுத்தங்கள் வரும், ப்ரெஷர் வரும். நம்ம வந்து கேரக்டரை லூஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதை முடித்த பிறகு நாளைக்கு நம்ம அதற்கு பிறகு நம்ம ஆக்சுவல் இஷ்யூஸ்க்கு போக போகிறோம். ஒவ்வொரு கேஸாக நம்ம ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அனஸ்தேசியாவும் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து லேப் டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. யூரின் டெஸ்ட்டு, இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இல்லை பிளட் டெஸ்ட்டு, இல்லை
பிபி, ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தாச்சு. நம்ம நாளைக்கு என்னது, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சர்ஜரி ரூம்குள்ளே கொண்டு போவோம். சரியா? ஒவ்வொரு இஷ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். பெருமையை மேற்கொள்வது எப்படி, பொறாமையை மேற்கொள்வது எப்படி, கசப்பை மேற்கொள்வது எப்படி. இல்லைன்னு நினச்சா கூட இவ்வளோ கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சா உள்ள, இல்லை டாக்டர் காட்டினாங்க, என்னமோ சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு அப்படிம்பாங்க தரமா சர்ஜரி போயிட்டு வந்தவங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இவ்வளோ பொறுமை இருந்துச்சு, இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நிறையா சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எடுத்துருவார், எல்லா கட்டியும் எடுக்க போகிறாரு. ஆனால் விட்டு கொடுக்கணும். படுத்துடணும், போய்ட்டு பெட்டில் கத்தி வைப்பார், பரவாயில்ல வெட்டுங்கன்றணும். ஆமேன், எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமேன். அதனால் நல்லா விட்டு கொடுங்க. 21 நாள் ட்ரீட்மெண்ட். இது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு? 4 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 5ஆவது நாள் ட்ரீட்மெண்ட். 6ஆவது நாள்லேருந்து கொஞ்சம் பத்தியம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மெடிசின், கொஞ்சம் ஸ்ட்ராங் மெடிசின் வரும். ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். பேசுகிற நான் மட்டும் யோக்கியம் நினைக்காதீங்க. நானும் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தான் கமிட் பண்ணி தான் வந்துடுறேன். ஆண்டவரே பேசும் பொழுதே இது வந்து ஆண்டவரே என்னையும் சரிப்படுத்துங்க, நானும் 21 நாள் கழிச்சு நான் மாறின ஆண்டவரே. சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன தெரியுமா, சில நேரத்தில் வந்துடுது. அதனால் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணி வரேன், நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் கடைசியாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். Praise Jesus. உம்முடைய சாயலாக நாங்கள் மாற வேண்டும் என்று நீர் விரும்பி எங்களை கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, படிப்படியாக 4 நாட்கள் அடித்தள கோட்பாடுகளை, கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சிக்கான ஆண்டவரே ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்து வருகிறீர். நாளைய தினத்திலே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு ஆண்டவரே இருக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். தேவன் அவர்களுக்கு விடுதலையை தந்து, ஆண்டவரே யெகோவா ராஃபா என்ற வெளிப்பாடு வரட்டும், யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடு வரட்டும், எல்ஷடா என்ற வெளிப்பாடு வரட்டும், காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு வரட்டும். சூழ்நிலைக்கு ஏற்ற வெளிப்பாடுகளை தேவன் தந்து, ஒரு விடுதலையை, ஒரு பிரேக் த்ரூவை தந்து நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமானது பொருளாதாரத்தில் ஒரு பக்கம், சீனா ஆண்டவரே அந்த எல்லை பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினுடைய தாண்டவம் ஆண்டவரே இன்னும் அதிகமாக இருக்கிற காரியங்களை நியூஸில் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாங்கள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், பாதிக்கப்படுகிற தேசத்தின் மக்கள், ஆண்டவரே இதை என்ன செய்ய வேண்டும் என்று போராடுகின்ற அரசு அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவன் இரக்கமாய் இறங்கி தேசத்திலே உள்ள மக்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்து, விசேஷமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் இரக்கமாய் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தேவாவியானவர் சிநேகமும், காவலும், வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.